கன்று குடித்து மிஞ்சியதை கறந்து கொண்டு வந்துடலாம், காப்பியில் விட்டு குடித்திடலாம் என்று சொல்லி பாட்டுகளை கூட இலக்கணம் ஒரு வரம்பிலே கொண்டு வந்து தொடங்கும் போதே அவர் இலக்கணம் கூட தான் தொடங்கினார். உள்ளத்திலே இருக்கக்கூடியது கவிதை, இன்ப உருவகமாக வரக்கூடியது கவிதை. நல்ல தமிழில் நாம் நமக்கு தெரியக்கூடிய செய்திகள் எல்லாம் அப்படியே கூடி மற்றவர்களுக்கு கொடுப்பது கவிதை என்று சொன்னவர் இங்கே அந்தாதியாக மழை பற்றிய செய்திகளையும் நாம் அருமையாக அவருடைய பாடல் கண்டோம். நமக்கு நம்ம இலக்கியத்துல கூட மழை பெய்யுதுன்னா கொம்பு சுத்தி காத்தடிக்கும்னு சொல்லுவாங்க. மழை வரவன்னு கூட அந்த மரங்கள் அப்படியே சுத்தி சுத்தி அடிக்கும், கொம்பு சுத்தி காத்தடிக்கும். நாளைக்கு ஆத்துல தண்ணி வருதுன்னு சொன்னா என்னென்ன செய்திகள் வரும் என்பதை நமக்கு குறவஞ்சி பாட்டில் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்றுதே குறி, மழை ஆழ மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னுதே. ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்றுதே குறி, மழையாள மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னுதே. ஈழ மின்னல் இலங்கை பக்கத்துல இருந்து வரக்கூடியது. நேற்றும் இன்றும் கொம்பு சுற்றி காற்றடிக்குதே, மழை தேடி ஒரு கோடி வானம் பாடி ஆடுதே. மழை வர்றதுக்கு முன்னதாக வானம் பாடிய பறவைகள் மேல கீழையும் போயிட்டு வரும். அதுக்கு முக்கியமான உணவு மழை துளி, வான அமிர்தம் என்று வள்ளுவர் சொல்வாரு. அந்த மழை துளி, அந்த மழைத்துளி குளிர்ந்த மழை தண்ணிய அது குடிச்சிச்சுன்னா நீண்ட காலத்துக்கு உயிர் வாழுங்கிறதுனால நேற்றும் இன்றும் கொம்பு சுற்றி காற்றடிக்குதே, ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்றுதே குறி, மழையாள மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னுதே. நேற்றும் இன்றும் கொம்பு சுற்றி காற்றடிக்குதே, மழை தேடி ஒரு கோடி வானம் பாடி ஆடுதே. பாடி ஆடுது, வானம்பாடிகள் பாடி ஆடுது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்புறம் நண்டுகளை என்ன வந்து சேர்த்து எடுத்துட்டு போய் அந்த களிமண்ணெல்லாம் மாதிரி பிசைஞ்சு வச்சிருக்கு. அதையெல்லாம் அந்த வலைகளை அடைக்குது. சேற்று நண்டு சேற்றை குலை தேயடைக்குதே, மழை தேடி ஒரு கோடி வானம் பாடி ஆடுதே. போற்றுகிறு மாளழகர் ஏற்றமாம் பண்ணை பெண்கள் துள்ளி மகிழ் கொள்ளுவோமே அப்படின்னு சொல்லி குற்றால குறவஞ்சியில குறத்தில எல்லாம் பாடல்கள் நிறைய இந்த மாதிரி இயற்கை பொருள்கள் அதெல்லாம் அவங்க பார்த்து வச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி பாடல்கள் நிறைய நம்ம குழந்தைகளுக்கு போய் சேவிச்சிடணும். அந்த காலத்துல சொல்லுவாங்க, நிலாவை பற்றி சொல்லும்போது நிலா ஓடிவா, இல்லாமல் ஓடிவா, மலை மீது ஏறிவா, மல்லிகைப்பு கொண்டு வா அப்படின்னு சொல்லி சொல்றதெல்லாம் இயற்கையை பாதுகாக்க வேண்டும். நமக்கு இயற்கையில ஒன்று சூரியன், இன்னொன்று சந்திரன். சூரியன் இடது பக்கத்துலதான் சொல்லுவாங்க, சூரியனுக்கு இடது பக்கம் அதுக்கு சந்திரகலைன்னு சொல்லுவாங்க. சந்திரன் இடது பக்கம் இருக்கு, சூரியன் வலது பக்கம் இருக்கிறதுனால சூரியனை வலது கலையாக வச்சு மேலே இருக்கக்கூடிய நெற்றிக்கண்ணை வைத்துக் கொண்டு தியானம் செய்வார்கள். மூச்சு பயிற்சி என்று சொல்லக்கூடிய யோகாசனம் செய்யக்கூடிய அவர்களெல்லாம் இந்த இடங்களை பிங்களை சுளுத்தி என்று சொல்லக்கூடிய இவைகளெல்லாம் ஆராய்ந்து நீண்ட நாள் இருப்பதற்கு இந்த வழிகோலக்கூடியதெல்லாம் நம்முடைய இயற்கையில இருந்த மருத்துவம் என்று சொல்வதிலே நாம் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். அதுல கூட நம்ம திருமூலர் கூட நிறைய நாட்கள் வாழணும்னா இயற்கையா இருக்கணும், இறையை சிந்திக்கணும் என்பதெல்லாம் சொன்னார். யாம் பெற்ற இன்பம் பெருக இவையவர், யாதுமூரே யாவரும் கேளீர் என்று கணியன் பூங்குழனார் சொன்னதை போல ஒரே வரியில திருமூலர் சொன்னார், யான் பெற்ற இன்பம் பெருக இவையவர், யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், வான் பற்றி நின்ற மறைப்பொருள் சொல்லிடின் தான் பெற்ற இன்பம். அதை சொல்றார், வான் பற்றி நின்ற மலை, அந்த பெரிய மந்திரத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்ற. யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், வான் பற்றி நின்ற மறைப்பொருள் சொல்லிடின் ஊன் பற்றி நின்ற உணர்வுறும் மந்திரம் தான் பற்ற தலைப்படும் தாமே. நான் எல்லா மக்களும் நலமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த மந்திரத்தை சொன்னேன் அப்படின்னு சொல்லி இதுக்கு திருமந்திர மாலைன்னு பேரு. இந்த மாதிரி நீண்ட நாட்கள் மக்கள் வாழ்வதற்கும் இயற்கையோடு ஒன்று இருப்பதற்குமான செய்திகள் நம்முடைய சங்க தமிழ் இலக்கியங்களிலும் நம் இலக்கியங்களிலும் நிறைய இருக்கின்றன. இயற்கையை காக்க வேண்டும் என்பதைத்தான் இயற்கை என்னும் பூமகளும் ஏங்கி நிற்கிறாள்,
அவள் எழில் வடிவ பேரழகை நாடி நிற்கிறாள். இரு கெண்டைகளை கண்களாக பெற்ற பின்னாலே அதோ பூங்குவளை தென்மலரால் நாடி நிற்கிறாள். இயற்கை என்னும் பூமகளும் ஏங்கி நிற்கிறாள். அதைத்தான் நம்ம சிலப்பதிகாரத்துல நாம பார்த்தோம். ஞாயிறு போற்றுதும், திங்களை போற்றுதும், பூம்புகார் போற்றுதும் என்று சொல்லி இயற்கையை நம்ம எல்லாம் இயற்கை நல்லா இருந்தாதான் நமக்கு எல்லாம் செழிக்கும். இயற்கையை பாதுகாக்க வேண்டும். இயற்கையில் நாம் நடக்கூடிய மரங்களிலிருந்து நமக்கு சுவாசிக்கக்கூடிய பிராணவாயு என்று சொல்லக்கூடிய உயிர்காற்று கிடைக்கிறது. நாம் வெளியே விடக்கூடிய கார்பன் என்று சொல்லக்கூடிய கரிக்காற்றை மரங்களும் செடிகளும் சோலைகளும் அதை எடுத்துக்கொண்டு நாம் நீண்ட காலம் உயிர் வாழ்வதற்கான நல்ல காற்றுகளை மரங்கள் தருவதால் நாங்கள் சோலைகள் வளர்ப்போம், கல்வி சாலைகள் வளர்ப்போம், சோலைகளை உருவாக்க வேண்டும், மரங்களை நட வேண்டும். ஆளுக்கு ஒரு மரம் நட்டு அந்த மரத்தை பாதுகாக்க வேண்டும். அப்படி பாதுகாத்தால் இது ஒரு ஆக்சிஜன் ஃபேக்டரி போல நமக்கு எப்பொழுதும் பயன்படும் என்று சொல்வதிலே நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அடைக்கிறது. நம்ம நாடு நிறைய ஆறுகள் பாயக்கூடியது. இப்பெல்லாம் ஆறுகள் நிறைய மாசுபட்டு கிடக்குது. நமக்கு எது வேண்டாமோ அதெல்லாம் அங்க கொண்டு இப்போ மேலை நாடுகளெல்லாம் ஆத்த புண்ணியமாக வைத்திருக்கிறோம். எங்க நாம் பல 6 நாடுகளுக்கு பயணம் பார்த்தா தண்ணி பார்த்தோம்னா அப்படியே அட்லாண்டிக் பெருங்கடல் தண்ணி அப்படி சுத்தமா இருக்கு. அதை எடுத்து ஒழுங்குபடுத்தி கொடுத்தோம்னா அது கெடுறதே இல்லை, நல்லா இருக்கு. ஆனா நம்மள காவிரி, தென்பெண்ணை, பாலாறு, தமிழ் கண்டதோர் வைகை, பொருணை நதி, எத்தனை ஆறுகளோட இத்தனை ஆறுகள் ஓடுது. இந்த ஆறுகள்ல மாசு ஏற்படாம குப்பைகளை கொட்டுறது, நெகிழி என்று சொல்லக்கூடிய பிளாஸ்டிக் பேப்பர்களை போடுறது, கழிவு நீரை கொண்டு சேர்க்கிறது, ஊரங்கன நீர் உறவு நீர் சேர்ந்தால் வேறும் பெரிதாகி தீர்த்தமானு நமக்கு நீதிநூல் சொல்லியிருக்காங்க. ஊரங்கன நீர் ஊர் சாக்கடை ஊரங்கன நீர் உறவு நீர் சார்ந்து கொண்டா அதுவும் ஓடி வரும், சாக்கடை ஓடி வரும். ரெண்டு போய் ஆத்துல கலக்கிற போது தலையில போய் தண்ணி எடுத்து தலையில தொளிச்சு சாமி பக்தி சொல்லி வர்றோம். அதெல்லாம் மோசமா இருக்கக்கூடாது. அரசாங்கம், மத்திய அரசும் மாநில அரசும் இந்த தண்ணீரை தூய்மைப்படுத்த வேண்டும். கவிமணியினுடைய இன்னொரு பாட்டு நான் கட்டாயமா சொல்ல வேண்டியது, மனிதனுக்கு நல்ல காற்று வேணும், நல்ல தண்ணி வேணும், நல்ல தண்ணீர் வேணும், நல்ல நடைப்பயிற்சி வேண்டும் என்பதை அன்றைக்கே அவர் வலியுறுத்தியிருக்கிறார். தூய காற்றும் நன்னீரும் சுண்ட பசித்த பின் உணவும் நோயை ஓட்டி விடுமப்பா 100 வயது தருமப்பா. ஒரு 100 வயசு ஒரு நாடு போகணும், நல்ல தண்ணி நல்ல காத்து, அதான் தூய காற்றும் நன்னீரும் சுண்ட பசித்த பின் உணவும் நோயை ஓட்டி விடுமப்பா 100 வயது தருமப்பா. குடிப்பது நீ கூழாக இருந்தாலும் கூட குளித்த பிறகு குடியப்பா அப்படின்னு சொன்னாங்க. குளிச்சுட்டுதான் குடிக்கணும். கந்தையானாலும் அதை கசக்கி கட்டுன்னு நம்ம சொல்லியிருக்காங்க. அதனால எல்லாம் தூய்மையை வலியுறுத்தக்கூடியதுதான். நம்ம சுத்தம் தரும், சுத்தம் கோடு ஓடும் இருக்காங்க. இப்ப தூய்மை கேட்டதுல இருந்து நாம எல்லாம் நமது நாட்டை அதுல இருந்து நீக்கி நல்ல நாடாக, பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீரதன் புதல்வர் இந்நினைவு அகற்றாதுன்னு பாரதியார் சொன்னார். பாரதியார் நீதான் இனிமேல் பாரத நாட்டினுடைய தலைமகன், நீதான் இந்த நாட்டை பாதுகாக்கணும் என்று சொல்லி இளைஞர்கள் கையில் அந்த நாட்டை ஒப்படைத்திருக்கிறார். இந்த நாட்டை நம்ம இந்த நாட்டுல என்ன இல்லை, கண்ணலும் தேனும் தனியும் பாலும் இந்த நல்வன் எக்காலும் எல்லா இயற்கை செல்வங்களும் இருக்கு. கண்ணல்னா கரும்பு, கண்ணலும் தேனும் தனியும் பாலும் நல்வும் எக்காலும் உன்னத பாரத நாடங்கள் நாடே ஓதுவோம் இதை எமக்கு இல்லை, எங்க நாட்டுக்கு ஈடு என எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்ற காலங்கள்லாம் இருக்குது. அதனால் நாம் முன்னோர் மொழி பொருளை பொன்னே போல் போற்றி நாம் இயற்கையை காப்போம், நல்ல தண்ணீரை பாதுகாப்போம். மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழல் காடும் உடையது அரண். திருவள்ளுவர் அரண்னா பாதுகாப்பான இடத்துக்கு பேரு அரண்மனை. 2 சுழி நகரம் போட்டுட்டோம்னா அரண்னா சிவன், 3 சுழியம் போட்டுட்டோம்னா அரண் என்றால் பாதுகாப்பான இடம் அரண்மனை. அந்த காலத்து அரண்மனையை காட்டுப்பகுதியில் கொண்டு பெரிய அளவுக்கு கட்டி அதுல தண்ணீர் போவதற்கு நல்ல அகழிகளை வெட்டி பாதுகாப்பதற்கு அதுக்குள்ள முதலைகள்லாம் விட்டு வெளிநாட்டுக்காரர் தாண்டாம இருக்கிறதுக்காக வச்சிருப்பாங்க. சுத்தி காடு வளர்ப்போம் நல்ல களை வளர்ப்போம் பாரதியார் சொன்னார். காடு வளர்ப்போம் நல்ல களை வளர்ப்போம் கொள்ளை உலை வளர்ப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால பெரியவர்கள் சொன்ன அந்த கருத்துக்களை எல்லாம் நம்முடைய இளம் சிறார்களுக்கு, வரக்கூடிய இளம் தலைமுறையினருக்கு நாம் கொண்டு சேர்ப்போம். அந்த மாதிரி கொண்டு சேரக்கூடிய வகையில நம்முடைய குழந்தை கவிஞர்கள், நல்ல கவிஞர்கள் எழுதிய கவிதைகளெல்லாம் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்து இந்த நாட்டை சிறந்த நாடாக, பண்பட்ட நாடாக, நல்ல நாடாக நாம் உயர்த்துவோம் என்று சொல்லி இந்த வாய்ப்பினை வழங்கிய நிறுவனத்துக்கு நன்றியையும் வணக்கத்தையும் சொல்லி அமைகிறேன். நன்றி.
வணக்கம். வெல்க தமிழ்.